கருப்பசாமி எனக்கு அந்த 2ல் 50 தான் வந்துருக்கு. இன்னும் 1.5 வரணும் இல்லையா? இன்று நைட்டு இன்று இரவு நான் போய் பார்த்து மீதி 1.5 நான் வர வச்சுருக்கேன். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதா நான் கொடுத்தது எதாவது மாறிக்கிறேன்னா இல்லை இல்லையா? கருப்பசாமி இன்று நைட்டு இது பண்ணிவிட்டு நீ 3 நாள் 3 பொழுதுக்குள்ளே ஒரு 1.5 சரியா? உன் கணவர் சொன்னாரா? அதாவது கணவர் ஏதாவது சொன்னாரா? எப்போ வர சொன்னார்? அடுத்த மாதம். இப்போ இந்த மாதம் வருவாருன்னு எதிர்பார்த்தேன். நான் வரமாட்டாரு சொன்னா உடல்நிலை சரியில்லை சாமி, ரொம்ப இதாக இருக்கு சாமி, நான் எங்கே போய் அலையிறதுன்னு தெரியல அப்படின்னு இல்லையா? நான் உடல்நிலை சரியும் பண்ணுவேன், அது குருவும் பண்ணுவேன் இல்லையா? பயப்பட நான் சரி பண்ணி கொடுத்து அமைச்சு கொடுத்தேன். புரியுதா? நல்ல வருமானம் வரும். வர புரியுதா? 4 லட்சம் அவருக்கு சம்பளம். போதுமா? என்ன வேணுமா? இப்போதைக்கு போதுமா? நான் 2 மாதம் தை மாதத்துக்கு அப்புறம் ஒரு 1.5 ஏறும், 5.5 வரும். எழுதி வச்சு போய் ஒரு நோட்டில் போய் நான் கருப்பசாமி சொன்னார் அப்படின்னு சொல்லி 1.5 எழுதி வச்சு. சரியா? நீ இங்கே பிஸ்னஸ் பண்ணுறியா அங்கே போறியா? இங்கே பண்ணலாம். ஒரு பூவா கொண்டு நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு வெளிநாடு வருதுன்னா வெளிநாட்டில் தான் வந்து வேலை வந்து இல்லையா? ஆனால் வெளிநாட்டு நாட்டில் எல்லாமே அங்கே மாற்றி போடலான்றீங்களே. நான் மாற்றுறேன், இங்கே படிச்சுட்டு சரி சரி பண்ணிக்கலாம் சாமி. போட போகலாம் வருமா? இங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? சரி பண்ணிக்கலாம். எல்லாம் வருவேன் வச்சா வச்சா புரியுதா? இங்கே பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா டெவலப் ஆகணும், நல்லா சரி பண்ணணும் இல்லையா? அமைச்சு கொடுத்துட்றேன், இது பண்ணி விட்டு சரி பண்ணி கொடுத்துட்றேன். பில்டிங் சம்மந்தப்பட்டது எந்த ஒரு நஷ்டமும் உனக்கு ஆகாது. உனக்குன்னு தனியாக ஒரு வருமானம் உருவாக்கி தரேன். புரியுதா? கண்டிப்பாக வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நல்ல டேலண்டாக இது பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு உண்டானது எக்ஸ்ட்ராது போட்டுக்கிட்டு நீ பாட்டில் பார்க்கணும். புரியுதா? வேறு என்ன வேணும்? கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். நான் பார்க்குறனால தான் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். புரியுதா? இல்லைன்னா அந்த பொண்ணு எதிர்ப்பு இன்னைக்கு செஞ்ச வேலைக்கு நேரம் போய் ஐஸ் வாட்டர் போயிருக்குது இல்லையா? அது ஆகாது. எங்கே போய் எந்த பூஜாட்ட சொன்னாலும் செஞ்சாலும் நான் கருப்பசாமி அவனுக்கு முன்னாடி நான் காப்பாற்றுவேன். அதெல்லாம் பயப்படாமல் சாப்பிடுங்க. அது அவங்களுக்கே ரிட்டர்ன் ஆகும். எப்படியா? அதான் கருப்பசாமி. நீ தேவைப்படாமல் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னாலே சாப்பிட்டேன். புரியுதா? அது அவங்களுக்கு நான் திருப்பி விட்டேன். புரியுதா?